தாத்தா வள்ளிக்கிட்ட நீ பிறந்த வருஷத்துல தான் இது நடந்தது. காஞ்சியை பல்லவ மன்னன் மகேந்திர சக்கரவர்த்தி ஆண்டுட்டு வந்தார். அவரோட புகழ் நாடெங்கும் பரவி இருந்தது. இந்த மாதிரி புகழ் ஓங்கி இருக்கிறப்போ வடக்கு வாதாபி அரசன் ஒரு பெரிய படையை திரட்டிட்டு பல்லவ நாட்டின் மீது படையெடுத்து வரான். இந்த பெரிய படையை பார்த்தோன்னே இந்த மகேந்திர சக்கரவர்த்தி போர் செய்ய விரும்பல, பயந்துட்டாரு. போரில் கலந்துட்டா எப்படி ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும். அதனால் கோட்டைக்குள்ளேயே பதுங்கி இருந்துட்டார். இதை பதுங்கி இருந்ததை பார்த்துட்டு வாதாபி அரசன் திரும்பி போகிறான். போகும்போது நாட்டையெல்லாம் சூறையாடிட்டு அங்கங்கே தீ வச்சுட்டு தான் அவன் போகிறான். அடுத்தது இந்த ஊர் நம்ம நாட்டுக்கு உறையூருக்கு வரதா தான் இருந்தது. நம்ம பார்த்திப மகாராஜா கூட பட்டத்துக்கு வந்து கொஞ்ச நாள் தான் இருந்தது. இருந்தாலுமே அவனை எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பலவிதமான ஆயுதங்கள் எல்லாம் செய்ய சொல்லியிருந்தார். அதுக்குள்ளே வாதாபி அரசனோட நாட்டுக்கே பிரச்சனைங்கிறதுனால அவன் திரும்பி போயிட்டான். அவங்களாம் போனதுக்கப்புறம் ஒரு பெருத்த அவமானம் தான் மகேந்திர சக்கரவர்த்திக்கு. ஒரு தைரியமாக நின்று போர் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவமானத்தில் வைக்கி தலை குனிகிறாரு. இந்த ஒரு கில்ட் ஃபீல்னாலேயே அவர் ரொம்ப நாள் உயிர் வாழலை. அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட மகன் நரசிம்ம சக்கரவர்த்தி பட்டத்துக்கு வராரு. தந்தையோட துயரை துடைக்கணும்னு இவர் வாதாபி மேலே படையெடுத்து போகிறாரு. அந்த படையிலையும் வந்து ஜெயிச்சிட்றாரு.